மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5 முருங்கைக்காய் வந்து நான் நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆயில், தேங்காய், மிளகாத்தூள் காரத்திற்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ தேங்காயோடு நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் குறைன்னு இதை மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா சூடாக இருக்குது, எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிடணும். காஞ்ச பிறகு கடுகு பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கணும். தக்காளி ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்தோன்னே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. இப்போ தான் சீக்கிரம் நமக்கு தக்காளி வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்ததை சேர்த்துக்கோங்க. இந்த அடுப்பை குறைச்சி வச்சு 2 நிமிஷம் சிம்லேயே வந்து வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கிட்டா உங்களுக்கு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போகும் நல்லா. மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்காங்க. முருங்கைக்காய் நிறைய கிடைக்கிறப்ப அந்த சீசனில் இந்த மாதிரி முருங்கைக்காய் மசாலா செஞ்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ நல்லா இந்த முருங்கைக்காய் வெந்து வரணும், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா முருங்கைக்காய் வந்து தண்ணி நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியோடு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1-2 அரைச்ச தேங்காய் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும், கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுக்கக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முருங்கைக்காய் மசாலா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வெறும் சாதத்துலேயே இந்த முருங்கைக்காய் மசாலாவை போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.